يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்ற தொடரில் அல் முஹ்யி வல் முமீத், அல்லாஹ் உயிர் கொடுப்பவன், அல்லாஹ் மரணிக்க செய்பவன் என்ற ரெண்டு திருநாமங்களையும் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். அல் முஹ்யி என்று தனியாகவும் அல் முமீத் என்று தனியாகவும் பார்த்து கொள்றதை விட ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது தான் அந்த கருத்து கொஞ்சம் முழுமையாக எங்களோட உள்ளத்தில் பதிகிறது காரணமாக என்ற வகையில் அது ரெண்டும் எதிரிடையான கருத்துக்கள் என்ற வகையில் அந்த எதிரிடையான ரெண்டையும் சேர்த்து நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் குரானில் பல இடங்களில் வந்திக்குது அல்லாஹ் தான் உயிர் கொடுப்பவன் என்றும் அல்லாஹ் தான் மரணிக்க செய்பவன் என்றும். சூரத்துல் பக்கரால 28வது வசனத்தில் வருது, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். நீங்கள் மரணித்தவர்களாக இருக்கும்போது உங்களை உயிர் கொடுத்த அல்லாஹ்வை நீங்கள் எவ்வாறு நிராகரிக்க முடியும், எவ்வாறு மறுத்துரைக்க முடியும்? இவ்வாறு உயிர் கொடுத்த அந்த அல்லாஹ் திரும்ப உங்களை மரணிக்க செய்து திரும்பவும் உங்களை உயிர்ப்பிப்பான். அப்போது நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், அவனிடமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. அப்போ இதில் ஒரு நுணுக்கமான பார்வை ஒண்டி இது என்னண்டா, அல்லாஹ் தஆலா சொல்கிற ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீங்கன்ற. அப்போ சரிதானே, அதாவது ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாத ஒன்று தானே. ஆலமுல் அர்வாஹில் நாங்கள் உயிருள்ளவங்களாக இருந்தாலும் கூட அதுக்கு முன்னால் நாங்கள் மரணம் என்ற நிலையில் தானே இருந்தோம். எனவே நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீங்க, ஃபஹ்யாக்கும் பின்னால் உங்களை அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான். பின்னர் உங்களை திரும்பவும் மரணிக்க செய்வான், திரும்பவும் அல்லாஹ் உயிர் கொடுப்பான், திரும்ப நீங்கள் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் உயிர் கொடுக்கிறதையும் மரணிக்க வைக்கிறதையும் உயிர் கொடுக்கிறதையும் அல்லாஹ்வுக்கே உரிய ஆற்றல் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். அதாவது சூரத்துல் ஹஜ்ஜில் 66வது வசனம் இதே மாதிரி தான், ஹுவல்லதி அஹ்யாக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹ்யீக்கும் இன்னல் இன்சான லகஃபூர். நிச்சயமாக அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு உஸ்ர தந்து இதை வாழ வச்சிருக்கிறான், பின்னர் உங்களை மரணிக்க வைப்பான், பின்னர் உங்களுக்கு உயிர் கொடுப்பான், இன்னல் இன்சான லகஃபூர் என்றாலும் இந்த விஷயங்களை பார்த்து உணர்வு பெறுற நிலையில் மனுஷன் இல்லை. இன்னல் இன்சான லகஃபூர், நிச்சயமாக மனுஷன் அதிகமாக நிராகரிப்ப சார்பவனாகத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். வமின் ஆயாத்திஹி அன்னக தரல் அர்த ஹாஷிஅத்தன். நீங்கள் பார்க்குறீங்க அவன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற அத்தாட்சிகளில் ஒன்றுதான் நீங்கள் பூமியை பார்க்குறீங்க, அது அப்படியே செத்து போன நிலையில் அதாவது உயிரற்ற நிலையில் அது ஆகிடுது, வறண்ட நிலையில் அது ஆகிற நிலையில் ஃபைதா அன்சல்னா அலைஹல் மா, அப்போது அல்லாஹு தஆலா மலையை இறக்கி வைக்கிறான். தஸ்ஸத் வரபத், அப்போது அது ஒரு வகையான உயிர் பெற்று எழும்புவது போன்று எழும்பி வரபத், அது தாவரங்களை எல்லாம் அப்படியே வெளியேற்றுகின்றது. இன்னல்லதி அஹ்யாஹா லமுஹ்யில் மௌத்தா, நிச்சயமாக இந்த தாவரங்களை எந்த தாவரங்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தானோ, எந்த பூமிக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தானோ லமுஹ்யில் மௌத்தா, அதே போன்று உயிர் கொடுப்பவன் அதில் உள்ளவைகளை மரணிக்க வைக்கவும் ஆற்றலுள்ளவனாக இருக்கின்றான். இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று. அப்போ இதில் அல்லாஹ் இந்த பண்பை, அல்லாஹ் உயிர் கொடுக்கிறது மரணிக்க செய்கிறது என்ற பண்பை சொல்லி இது வேறு யாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இல்லைன்றதை ஒரு ஆதாரமாக சொல்லி அல்லாஹ்வோட சக்தியை புரிஞ்சு கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் மனுஷனை அழைப்பு விடுக்கிறான்.
உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இந்த நம்ரூதோட வாதம் பண்ணின நேரம், அப்போ நம்ரூத் சொல்கிறான், உன் இறைவன் எத்தகையவன் என்று கேட்குற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என் இறைவன் உயிர் கொடுப்பவனாகவும் மரணிக்க வைப்பவனாக இருக்கிறான் என்று சொல்ல போது அவன் அகங்காரத்தில் நம்ரூத் என்ன செய்கிறான், 2 சிறை கைதிகளை கொண்டு வந்து ஒருத்தனை அனுப்பி விட்டுட்டு ஒருத்தனை மரணிக்க வைக்கிறான், கொல்றான். அப்போ சொல்கிறான், எனக்கும் உயிர் கொடுக்க தெரியுது, நானும் மரணிக்க வைப்பேன் என்று அவன் சொல்ல பார்க்குறான். அப்போ தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உனக்கு நீ விளங்கி கொள்ள இல்லை என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான், உனக்கு முடியும் என்றா மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்க முயற்சி பார்க்கலாம் என்று சொன்ன நேரம் அவனுக்கு அது முடியாமல் அவன் திகைச்சு போகிறதாக அல்லாஹ் தாலா அந்த சூரத்துல் பக்கரால ஒரு இடத்துல சொல்கிறத உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே போன்று தான் உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுது, ஒரு மனுஷர் என்ற வகையில் தான் குரானில் வருவது. அவரோட கழுதையோட போகிற நேரம் ஒரு கிராமம் அப்படியே அழிஞ்சு கிடக்கிறத பார்த்து அவர் நினைச்சாராம், இப்படியெல்லாம் அழிஞ்சு நிற்கிற நேரம் திரும்பவும் இந்த கிராமம் உயிர் பெறுமா, திரும்பவும் இங்கே ஒரு வாழ்க்கை ஒன்று வருமா, இந்த கிராமம் திரும்பவும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருமா என்று அவர் சந்தேகிச்ச நேரம் அவருக்கு அதை பற்றின அறிவை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் தாலா அவரை மரணிக்க வைத்து அந்த கழுதை அவர் கொண்டு போன உணவு அந்த விஷயத்தில் உணவு தான் அவசரமாக பழுதாகக்கூடியது, அந்த பழுதாகக்கூடிய உணவை பழுதாகாமல் வச்சுட்டு காலம் எடுத்து பழுதாகக்கூடியதை அந்த கழுதையை அப்படியே உடனேயே பழுதாக அதை அழுகி வச்சு போட்டு இவரை மரணிக்க வச்ச நிலையில் 100 வருஷங்கள் அப்படியே மரணத்துக்கு பின்னால் திரும்ப எழுப்பி அவருக்கு காட்டுறான், அந்த கழுதையை உயிர்ப்பிச்சு காட்டுறான் அல்லாஹ் தாலா. உயிர்ப்பிச்சு காட்டுறதுனூடாக அல்லாஹ் தாலா சொல்கிறான், தனக்கு இருக்கிற சக்தியை அல்லாஹ் தாலா அந்த மனுஷருக்கு அல்லாஹ் புலப்படுத்துகின்றான். அதே போன்று தான் பனு இஸ்ரவேலர்கள் ஒருத்தன் களவெடுத்துட்டான், ஒருத்தரை கொலை செஞ்சுனா அப்போ யார் கொலை செஞ்சதுன்ற பிரச்சனையாக இருக்கும்போது அல்லாஹ் தாலா ஒரு மாட்டை அறுத்து அதில் இருக்கிற இறைச்சால் அந்த இறந்த மனிதனுக்கு அடித்தா அந்த மனிதன் எழும்பி யார் தன்னை கொலை செய்தன்னு சொல்லுவார் என்று சொல்லி அப்படி ஒரு ஏற்பாட்டின் ஊடாக அல்லாஹ் தாலா அந்த அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற அந்த ஆற்றலை ஞாபகப்படுத்துறதனூடாக மறுமையிலும் தான் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறேன் என்றதை அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு அவ்வப்போது புலப்படுத்த முனைகிறத நாங்கள் குரானை பார்க்கும்போது நாங்கள் பல இடங்களில் தெரிய வர்றோம். அந்த வகையில் சகோதரிகளே, அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க வைக்கிறான் என்றதை உயிரை மாத்திரமல்ல, அல்லாஹ் தாலா தாவரங்களை மரணிக்க வைக்கிறான். அப்படியே செத்து கிடக்க ஒரு நிலம் தாவரங்கள் எல்லாம் செத்து அப்படியே அழிஞ்சு போயிட்டு எதுவுமே இல்லாத நிலையில் அல்லாஹ் மலையை அனுப்பி வச்சு ஒன்றுமே இல்லாத இடத்துல உள்ளால் இருக்கிற அந்த விதைகளை வச்சு அப்படியே பச்சை பசையில் என்று அவைகளை அப்படியே ஆக்குறான் இல்லையா. அது போன்று தான் தாவரங்களை உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் மாதிரி குர்ஆனில் சில இடங்களில் வருவது. அதை இந்த இடத்துல எனக்கு சரியாக உடனே எடுத்து ஆதாரமாக தந்து கொள்ள முடியல. இப்படி அல்லாஹ் தாவரங்களை இறந்து போன நிலத்தை மலையை அனுப்பி உயிர்ப்பிக்கிற மாதிரி தான் உங்களையும் பலரை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று சொல்கிற சில இடங்கள் வருவது. அப்போ அதில் உள்ள கருத்துக்களில் ஒன்று தான் என்னென்றால், அதாவது ஹிதாயத்தில்லாத உள்ளம் ஒரு இறந்து போன உள்ளம் என்ற நிலையில் அந்த உள்ளத்தை எந்த நேரத்திலையும் அல்லாஹ் தஆலா வஹியை கொடுத்து அது உயிர் பெற்ற உள்ளமாக மாற்றுறதுக்கும் அல்லாஹ் ஏலும் என்ற அந்த கருத்தை குர்ஆனில் அவ்வப்போது பல இடங்கள் எனக்கு நான் கண்டிருக்கிறேன். அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். அல்லாஹ் உயிர் கொடுப்பவன் மரணிக்க வைப்பவன் என்றா அல்லாஹ் தஆலா
அதாவது வழிகாட்டல் இல்லாத செத்தது போன்று இருக்கிற அந்த உள்ளத்துக்கு வழிகாட்டலை கொடுத்து உயிர்ப்பிக்கிற ஆற்றலுடையவனாக இருக்கிறான். அதே போன்று வழிகாட்டலோடு இருக்கிற மனிதர்களை கூட உயிராக இருக்கிற மனிதர்கள் என்ற நிலையில் உள்ள அவங்களை கூட அல்லாஹ் சில போது அவங்கள்ட அல்லாஹ்க்கே உரிய நாட்டத்தின் காரணமாக சில நேரம் அந்த ஹிதாயத்தை இழந்து செத்த மனிதர்கள் மாறுற ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவவனே என்ற உள்ளத்தை ஒன்ற தீனில் ஸ்திரமாக வைத்துடியா அல்லான்னு அடிக்கடி அவங்க கேட்பாங்களாம். அப்போ அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் அவங்க கேட்குறாங்க, யாரை சொல்ல நீங்கள் இப்படி நீங்கள் கேட்குறீங்களே, ஏன் அதிகமாக நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னபோது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனுஷன் உள்ளம் அல்லாட 2 விரல்களுக்கு இடையில் இருக்குது, அவன் விரும்பும்போது விரும்பின பக்கத்துக்கு திருப்பி விட்டுறான் என்று அவங்க சொன்னாங்களாம். அதை சொல்லி போட்டு அந்த அந்த சஹாபி குரானில் இதுக்கு நேராக இதோட கருத்தை சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்ச குரான் வசனத்தை ஒன்றை ஓதி காண்பிக்கிறாங்க அந்த மக்களுக்கு. அந்த ஹதீஸை அறிவிக்கும் போது அது என்னென்றால் அதில் வருவது ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா, அதை ரப்பனா அது உடனே வருவதில்லை, ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களை நீ வழிகாட்டினதுக்கு பின்னால எங்களோட உள்ளங்களை வழி புரள செய்திடாதே, வஹபுலனா மில்லதுங்க ரஹ்மா, உன்னிடமிருந்து அருள அன்பை எங்களுக்கு ஒரு பரிசாகத்தாயா அல்லாஹ், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ அதிகம் பரிசளிப்பவனாக கொடை கொடுப்பவனாக இருக்கிறாய் என்று அந்த குர்ஆன் வசனம் வருவது. அதுவும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த துவாவுக்கு சரியாக கம்பேட்டிபிளாக வர துவா தான். அப்போ அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவவனே எனது உள்ளத்தை சத்திய ஸ்திரமாக வைத்திருயா அல்லான்னு நாங்கள் கேட்குறவங்களா ஆயிக்கணும். அது இந்த அல்லாஹ் உயிர் கொடுப்பான் என்றதோட சம்பந்தப்படுது இல்லையா. இறந்த உள்ளங்களுக்கு வஹியை கொண்டு உயிர் கொடுக்குறான், அல்லது வஹியோடு இருக்கிற உள்ளங்களை சில போது வஹியை அந்த கைடன்ஸை எடுத்துட்டு அவங்கள வழிபுரலை செய்திடம் கூடும். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். எனவே இந்த அல்லாஹ்ட உயிர் கொடுத்தல் அல்லது உயிரை எடுத்தல் இந்த பண்பு அல்லாஹ் உரிய பண்பாக இருக்குது. அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைச்சவனாக இருக்கிறான், படைச்சவன் என்ற வகையில் உயிர் கொடுத்தவனாக இருக்கிறான். இன்னொரு நுணுக்கமான இதில் கருத்து ஒன்று இருக்குது, உயிரை அல்லாஹ் கொடுக்கறது எடுக்கிறது மட்டுமல்ல, உயிரையே படைச்சிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. தபாரக் அல்லதி அந்த சூரா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைச்சான், உங்களில் யார் மிக அழகாக நடந்து கொள்வார் என்பதை சோதித்து அறிவதற்காக. ஃபர்ஸ்ட்டு சொல்கிறான் அல்லாஹ் தாலா தபாரக் அல்லதி, அல்லாஹு தாலா பெரும் அருள்களை கொண்டு மிக உயர்ந்தவன் என்று. அப்போ முதலாவது வசனம் அல்லாஹ் உயர்ந்தவன் என்று சொல்லுது, 2வது வசனம் அவன் உயிரையும் மரணத்தையும் படைச்சான் என்று சொல்லு. அப்போ அதில் விலையும் கொள்ளணும் என்றால் மரணத்தை விட்டும் உயிரை விட்டும் அல்லாஹ் மேலே உள்ளவன். அந்த மரணமும் அது உசுராகிறது மரணிக்கிறது அல்லாஹ் பாதிக்காது, அல்லாஹ் அதை விட்டு மேலாக உள்ளவன் என்றது தான் தபாரக்கல்லதி காட்டுது. அந்த தபாரக்கல்ல உயர்ந்த அந்த அல்லாஹு தாலா ஹலகல் மௌத வல் ஹயாத்த, உயிரையும் மரணத்தையும் அவன் படைச்சிக்கிறான். எனவே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க வைக்கிறான் மாத்திரமல்ல, உயிரை படைச்சதே அவன் தான் என்றதை அல்லாஹ் தாலா சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே இந்த உயிர் மரணம் எல்லாமே இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது தான். மரணம் என்றதால ஒருத்தர் மனுஷன்ற விஷயத்தில் அல்லாஹ் தாலா வச்சுக்கிற விஷயம் என்னென்னா, மனிதனுக்கு அழிவு என்றது இல்லை என்றது நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது மரணம் என்றது ஒரு பிரிட்ஜ் ஒன்று மாதிரி,
இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் மரணத்தின் மூலம் அடுத்த உலகத்துக்கு போகிறான் என்றது தான் எங்களோட நம்பிக்கை. அப்போ மரணம் என்றது அழிவல்ல, மனிதன் அழிவல்ல. மனிதன் அது மரணம் என்றது ஒரு கடத்தல், ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறது என்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லி வச்சுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் மனிதனுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு சங்கை அழிச்சிக்கிறான். அவனுக்கு அழிவு அல்ல வைக்கல, அவனோட வாழ்க்கை அப்படியே நிரந்தரமாக இருக்க போகுது. ஆனால் அந்த நிரந்தரமாக இருத்தல் என்றது ஒன்றில் சொர்க்கமாகவோ அல்லது நரகமாகவோ இருந்துடும். அல்லாஹ் எங்களெல்லாம் பாதுகாக்கணும். அந்த நெகட்டிவ் பிரதிகூலமான அந்த விளைவு ஆவிட்டா என்றென்றும் நாங்கள் அங்கே தங்க வேண்டி வந்துடும். அங்கே நரகத்தில் தங்க வேண்டி வர்றதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சும்மா லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அங்கு அவன் மரணிக்கவும் மாட்டான், உயிராக இருக்கவும் மாட்டான். அது ஒரு வகையான ஒரு மிக கஷ்டமான நிலைமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஆயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அவன் கருணையால், அவன் அருளால், அவன் அன்பால் எங்கள் எல்லாரையும் சொர்க்கத்தில் வாழ வைக்கணும் என்று நாங்கள் துவா செய்து கொள்வோம். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.